எல்டிசினா ஒரு 12 அந்த லெவல்ல கேட்பாங்க. இதுவே வந்து யூடிசி அப்படின்னா வந்து லிட்ரேச்சர் லெவல். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே இங்கிலீஷ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், கிராமர் அண்ட் வந்து காம்போசிஷன் கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஒரு லெவல் பொறுத்து கேட்பாங்க. இப்போ வந்து நார்மலா எல்டிசினா ஒரு 12 அந்த லெவல்ல கேட்பாங்க. இதுவே வந்து யூடிசி அப்படின்னா வந்து லிட்ரேச்சர் லெவல்ல கேட்பாங்க இங்கிலீஷ். இப்போ வந்து நம்ம வந்து நார்மலா இங்கிலீஷ் கிராமர் பார்ப்போம், அப்புறம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து கிராமர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து எப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கண்டைன்ட் வந்து கண்டைன்ட் அப்படின்னு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா CONTINENT அப்படின்னு வந்து உங்களுக்கு தனித்தனியா அல்பாபெட் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. கீழே அதே மாதிரி 4 வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுல இந்த கண்டைன்ட் அப்படின்றதுல எந்த வேர்ட்ஸ் கரெக்டா வரும் அப்படின்னு பார்த்தா கன்வென்ட் அதான் வரும்.